சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு கம்மியா போனா தமிழா போனாலும் கூட்டம் கூட தான் செய்யும். பயம்தான், வேற ஒன்றும் சீமான் இந்த கூட்டம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இவர் வர கூட்டமும் அங்கேயும் இருக்குல்ல. இந்த அளவு கூட்டம் எங்கே சீமானுக்கு எங்கே வரும்? சீமானுக்கு கூட்டம் இருக்குது, பட் இந்த அளவுக்கு இல்லை. அதாவது அவர் ஆளுங்கட்சியோட மறைமுக கூட்டின்னு இருக்கார் போல தோணும். நாங்கள் சந்தேகப்படுறது அதுதான். இப்போ கூட முதல்வர் போய் பார்த்துட்டு வந்தார். விஜயை கூப்பிடுவாருன்னு எதிர்பார்த்தாரு. விஜயை கூப்பிட்டா இவரை கூப்பிடுவாரு, இவருக்கு புஷியான ஒரு பதவி கொடுப்பாரு, இவரை கேட்டுதான் எல்லாம் பண்ணுவாருன்னு அவர் நினைச்சாரு. நீ திட்டு, நானும் திட்டுறேன், 2 பேரும் சிக்கிறோம், மக்களை நம்ம பக்கம் சேர்க்கிறோம், உங்களுக்கு ஏதாவது பண்றேன்னு சொல்லியிருப்பாரு. அரசியலுங்கிறது காசு தானுங்க, காசுக்கு விலைக்கு போறவங்க தானே. இவருக்கு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. இல்லாட்ட இவரையும் இன்னைக்கு போய் பார்க்க போனாரு முதல்வர். ஏதாவது கூட்டணி 2 பேருக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்கு. விஜய் எங்களுக்கு தோத்தாலும் சந்தோஷம், ஜெயிச்சாலும் சந்தோஷம். சப்போர்ட் பண்ணா கொஞ்சம் சலுகைகள்லாம் கிடைக்கலாம், அது ஒண்ணு. இன்னொன்னு நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருக்காரா விஜய் அப்படின்ற கூட ஒன்று இருக்கலாம். நானே ஒரு தலைப்பானு, ஆனால் விஜய் பாராட்டலாம். வராங்க, இவ்வளோ மக்கள் கெப்பாசிட்டி காட்டுறாரு, வரவேற்கிறேன். இவன் வரான் புதுசாக வர்றதுனால இவன் சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தாரு. இவன் சப்போர்ட் பண்ண தனி கட்சி ஆரம்பித்ததுனால தனக்கு எதிராக ஒரு ஆள் வரும்போது எல்லாமே எதிர்த்து பேசுறது. போராமல் எப்படின்னா இப்போ அவங்களுக்கு கூட்டம் அதிகமாக வருதுங்கிறாங்க, அவங்க ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சார், இப்போ விஜய் புது கட்சி தொடங்கின பிறகு விஜயோட கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கான்னு சீமான்ட்ட கேட்கும்போது ரொம்ப பாசிட்டிவாக தான் சொன்னார். ஆனால் இப்போ போக போக விமர்சனம் பயங்கரமாக அடுக்கடுக்க வச்சுட்டு போறாரு. என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அவர் கண்டிப்பாக சேர்ந்துடுவார். சீமான் கண்டிப்பாாக சேர்ந்துடுவார். எப்படி சொல்றீங்க நீங்க? இப்படி முதல்ல இப்படி பேசுனா தான் மக்கள் விருப்பம் வரும், அப்புறம் சேர்ந்துக்குவார் கடைசியில். அடுத்து இவருக்கு விஜயகாந்த் கட்சி அவங்களும் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அம்மா சொன்னாங்க 1ஆம் மாதம் தான் ஜனவரி தான் சொல்லுவேன் கூட்டணி யார் கூட பார்ப்பறேன்னு சொல்லி. அது கன்ஃபார்ம் அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவர் தான் ஜெயிச்சு முதலமைச்சராக வருவார். சீமான் நல்ல விவரம் தெரிந்த ஒரு மனிதர். அவர் இன்னைக்கு கூட அவர் எலெக்ஷன் நின்று தனியாக இண்டிவிஜுவலாக நின்று 8.5% வாங்கியிருக்காரு, அங்கீகாரம் பெற்றிருக்காரு. மாநில கட்சின்னு ஒரு அங்கீகாரம் பெற்றிருக்காரு. சீமான் ரொம்ப விவரமான ஒரு மனிதர். அது எந்த ஒரு தவறும் கிடையாது. அன்னைக்கு சொன்னது தன்னுடைய தொழிலில் உள்ளவங்க. எது தொழிலில் உள்ளவங்க? இவரும் அவரும் ஒரே தொழிலில் உள்ளவங்க. நடிகர்ன்றத சினிமா துறையில் அவனும் ஒரே பிழைப்பு உள்ளவர்கள். அதனால அந்த உறவுக்காண்டி சொன்னார். இப்போ கூட இன்று கூட இன்னைக்கு சொல்லியிருக்காரு தம்பின்னு தான் சொல்கிறார். ஆனால் அவங்க பேசுறதுக்கு இவங்க பேசுறதுக்கு விஜய் 1ஆம் நம்பர் டூப்ளிகேட். எதுக்கு சொல்றேன்னா, மாட்டில் லாட்டி சீட்டு இருக்கு இல்லையா, மாட்டினுடைய மச்சான் மருமையன் தான் 10 லட்சம் டிக்கெட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு 10 கோடி டிக்கெட் அடிக்கிறவன் மாட்டியன். அவனுடைய மருமையன் தான் இன்னைக்கு ஆர்கனைஸ் எக்ஸ்பென்ஸ் பூரா பண்ற செலவு பூரா. வேற இவர் 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும்ன்றாரு. 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு கவர்மெண்ட், இந்தியா கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு செலவு, ஒரு படத்துக்கு எவ்வளவு இது பண்ணியிருக்க, அமலாக்கத்துறைக்கு நீ எவ்வளவு பண்ணியிருக்க. ஷேர் மார்க்கெட் போடுறது எப்படின்னு கேட்டா, எனக்கு இந்த ஏரியாவை கொடுத்துரு. எப்படி கேட்பாங்க? எனக்கு இந்த ஏரியாவை கொடுத்துரு, இந்த ஏரியாவை கொடுத்துரு, எனக்கு 50 லட்சம் ரூபாய் சம்பளம்ன்றுவாங்க. 200 கோடி ரூபா வாங்குறவன் எல்லா ஏரியாவும் வாங்கிடுவான். சினிமா நடிகரை பார்க்கறதுக்கு கம்மியா போனா தமிழா போனாலும் கூட்டம் கூட தான் செய்யும். வடிவேலு கூட அது கூட்டல். நாளைக்கு 200 பேர் 300 பேருக்கு சாப்பாடு போட்டு பஸ்ஸுக்கு ஊர் கொடுத்து விடுவான் விஜயகாந்த். இந்த தெருவில் அவர் என்ன வாங்கினாரு? கடைசியில போயிட்டு அவர் மட்டும்தான் ஜெயிச்சாரு விருத்தாச்சலத்துல. எந்த தொகுதியில? விருத்தாச்சலத்துல. அடுத்த தவிர ரிஷிவந்தியத்துல தோத்தார். ஒவ்வொருத்தரும் ஒரு கணக்கு. ஆனா விஜய் சொல்லியிருக்காரு, அரசியல சம்பாதிக்கணும்ன்றது எனக்கு அவசியம் இல்லைன்னா அரசியல சம்பாதிக்கணும் நினைக்கிறீங்களா? நான் இப்போ ஒன்று கேட்குறேன். நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்க, கொரோனா வந்தது, உன்னுடைய ரஷ்யனுக்கு அவனுக்காச்சும் உதவி பண்ணியிருக்கியா? அது சொல்லுங்க முதல்ல. ஒரு ரஷ்யனுக்கு ஐயோ அவன் சோத்து இப்போ சொல்றேன் உட்காந்துருக்கான், ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சவன், 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினவன், அவன் கூட பழவனுக்கு அத்தனை பேருக்கு ஒவ்வொரு மூட அரிசி எடுத்து கொடுப்பான் கொரோனாவில். ஆனா நீ எவனுக்காச்சும் ஒரு ரஷ்யனுக்கு வாங்கி கொடுத்துருக்கியா? கேட்கிற கேள்வி ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்ப கூட ஒரு மாநாட்டில் ஒரு கார் உடைஞ்சிச்சு. இருங்க உடைஞ்சு இன்னைக்கு ஹைகோர்ட் இன்னைக்கு கொடுத்துருக்கான். பேப்பர் பாருங்க. அவன் செலவு பண்றத அந்த மாநாட்டு கட்சி அந்த கட்சி தான் செலவு பண்ணணும்ன்றான், நஷ்ட ஈடு கொடுக்கணும்ன்றான். நீ என்ன பண்ற? நீங்களே கூட ஒரு நடிகர் பெரிய ஒரு திலகத்தில் இருந்தா, நான் வயசான கிழவன் கூட முண்டி அடிச்சு பாக்குறதுக்கு தான் வருவேன். அது ஓட்டு போடுவாங்களான்றது எந்த ஒரு காரணமும் கிடையாது. அப்படி இருந்தா ஜெயகாந்த காட்டிலுமா ஒரு நடிகர் இருக்கான். ஒரு விஜய்க்கு நல்ல கிரௌடு வருது. இன்னொன்று கூட்டணி வைக்கல. இப்போ அந்த கூட்டம் வர்றதை பார்த்துட்டு நம்ம ஓட்டும் போயிடுமோன்னு பயப்படுறாரு. அதான் பயம்தான், வேற ஒன்றும் இல்லை. சீமான் இந்த கூட்டம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இவர் வர கூட்டமும் அங்கேயும் இருக்குல்ல. இந்த அளவு கூட்டம் எங்கே சீமானுக்கு எங்கே வரும்?
சீமானு கூட்டம் இருக்கு, பட் இந்த அளவுக்கு கிடையாது. அதாவது அவர் வந்து ஆளுங்கட்சியோட மறைமுக கூட்டணி இருக்கார் போல தோணுது. நாங்கள் சந்தேகப்படுறது அதுதான். எப்படி சொல்றீங்க மறைமுக கூட்டணி? ஏன் இப்போ கூட முதல்வர் போய் பார்த்துட்டு வந்தார். எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் விஜய் இன்னும் வீட்டு வாசலில் கூட மிதிக்கலை. ஃபஸ்ட்டு எதிரி நீ அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னாங்க. இவரே வந்து முதல்ல கத்தினார், ஸ்டாலினை பற்றி தப்பாக டிஎம்கே பற்றி தப்பாக பேசினார். அதுக்கப்புறம் பணிய ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் பார்த்தாரு எதுக்கடா வம்பு, சவுக்கு சங்கரமாக நம்மளையும் பிடிச்சி சாத்தி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவரை புகழாமல் விஜய் எவ்வளோ பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் இருக்குன்னு அவர் இன்னும் கொஞ்சம் உசுப்பி விட்டுருக்காங்க. அவருக்கு மேலே ஆளே கிடையாது. மீட்டிங்லேயே பண்ணுறதுக்கு கூட்டமே இல்லை. லேடிஸ் கூட்டம் தான் முதல்ல இருந்தது. இவர் பேச்சை கண்டாலும் லேடிஸ்லாம் வரது இல்லை. ரெண்டாவது இவர் வந்து விஜயை கூப்பிடுவார்னு எதிர்பார்த்தார். விஜயை கூப்பிட்டா இவரை கூப்பிடுவார், இவருக்கு புஷி ஆனது ஒரு பதவி கொடுப்பாரு, இவரை கேட்டு தான் எல்லாம் பண்ணுவாருன்னு அவர் நினச்சாரு. ஏங்க அவர் ரெண்டாவது நீங்கள் ஒரு வார்த்தை தவறுதலாக சொல்லிட்டீங்க. புதுசாக கட்சி ஆரம்பித்தாருன்னு. புதுசு இல்லை, 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. இந்த 2 வருஷத்துலேயும் எந்த கட்சியும் எந்த ஆட்சியிலும் இல்லாத மாதிரி 2 மாநாடு, அப்புறம் ஒரு மறியல், அஜித்குமாரோடைய மறியல், அதுக்கப்புறம் இப்போ அடுத்தால சுற்றுப்பயணம் திருச்சியில் பார்த்துருப்பீங்க. திருச்சிக்கு சுற்றுப்பயணம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது நான் வளர்ந்த ஊர். அந்த ஊருக்கு நான் போயிருந்தேன். அவரை விஜய் பார்க்க போயிருந்தேன். கூட்டம் எவ்வளோ பெரிய கூட்டம். அதாவது ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஏர்போர்ட்லேருந்து ஸ்பாட்டு மரக்கடை வரைக்கும், மார்க்கெட் வரைக்கும் 5 மணி நேரம் தலைவன் வந்து மிதந்துக்கிட்டே வந்திருக்காரு வண்டியில். அவ்வளோ கும்பல். அங்கேருந்து திருச்சியை முடிச்சுட்டு அரியலூர்லேயும் அதே மாதிரி தேக்கம். திருப்பி அரியலூர் முடிச்சுட்டு பெரம்பலூர் போனவங்க மணி எனக்கு நான் அதை ஃபாலோ பண்ணி தான் போனேன். அவரை ஃபாலோ பண்ணி தான் போனேன். 12 மணி ஆயிடுச்சு. 12 மணிக்கு மேலே ஆக்சுவலாக பேசக்கூடாது. ரெண்டாவது மக்களையும் காக்க வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ அடுத்தால திருப்பி பெரம்பலூர் போவார். எல்லாரும் நினச்சிருக்கீங்களா கோயம்புத்தூர் ஏன் கோட்டைன்னு. முதல்ல அது என் தலைவனோட பேட்டை. அவங்க சொந்த ஊர் தானே, கோயம்புத்தூர் தானே அவருக்கு. இப்போ அடுத்தால கோவை, அப்போ திருச்சிக்கு பண்ணியிருக்காரு, மதுரையில் பண்ணார். ஏன் அப்போ கோவைக்கு பண்ண மாட்டாரா? ஸ்பெஷலாக பண்ணுவார். அதில் வந்து மாற்றமே கிடையாது. ரெண்டாவது சீமானுக்கு என்ன சொல்கிறேன், நீங்கள் ஆளுங்கட்சி என்னெல்லாம் செய்யலை, சொன்னதை வாக்கு செய்யலை இல்லை, அதை பற்றி பேசலாமே. உங்கள் கட்சியை டெவலப் பண்ணுறதை பற்றி பேசலாமே. திமுக மேல இல்லாத கோபம் விஜய் மேல ஏன்? அதுதான் 2 பேருக்கும் கூட்டு. நீ திட்டு, நானும் திட்டுறேன், 2 பேரும் சீக்கிரம் மக்களை நம்ம பக்கம் சேர்க்குறோம், உங்களுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. அரசியலுங்கிறது காசு தானேங்க, காசுக்கு விலைக்கு போகிறவங்க தானே. இவருக்கு ஏதாவது கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாரு. இல்லாட்ட இவரையும் அன்றைக்கி போய் பார்க்க போனார் முதல்வர். ஏதோ கூட்டணி 2 பேருக்கும் ஒரு மறைமுக கூட்டணி இருக்குது. அவருக்கு வந்து ஆட்சிக்கு வரணும்னு அவசியம் இல்லைம்மா. அவருக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. சீமானுக்கு ஆட்சி அவசியமே இல்லை. அதாவது பழைய கம்யூனிஸ்ட் மாதிரி யார்கிட்டயாவது போய் உட்காந்துக்கணும், யார் முதலியாக சவாரி பண்ணணும். காசு தான். காசுக்காண்டி எதை வேணால் சீமான் இப்போ செய்ய ஆரம்பித்தார். நான் எனக்கு நல்ல ஆரம்பத்தில் எனக்கு அவரை போய் நல்ல ஒப்பீனியன் உண்டு. ஆனால் அந்த அரசியல் புத்தியை காட்டிட்டீங்களே. நாங்கள் லஞ்சம் வேண்டாம், லாவண்யம் வேண்டாம், நேர்மையான அரசு நடத்துவோம், அதுக்கப்புறம் மக்களுக்கு நல்லது செய்வோம்னு சொல்லி நாங்கள் வரோம். நீங்கள் அந்த கொள்கையே உங்கள் கட்சியில் காணுமா, அதை பற்றியே பேச மாட்டேங்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் விஜய் புராணம் தான் பாடுறாரு. யாருக்கு எப்போ நேரம் வரும்னு சொல்ல முடியாதுமா. ஆண்டவன் ஒரு மனுஷனுக்கு 2 சான்ஸ் கொடுப்பான். விஜய்க்கு இன்னும் 10 சான்ஸே கொடுக்கல. சான்ஸ் கொடுக்காமே ஜெயிச்சிட்டு இருக்காரு. அப்போ ஒரு ரசிகர்கள் கூட்டம்ன்ற மாதிரி சொல்றாங்க. கிடையாதுமா. இல்லை ரசிகர் கூட்டம். அதாவது பக்கத்து வீட்டில் விருந்து விழா நடந்துன்னு வைங்களேன், எய்த்து வீட்டுக்காரனுக்கு போறாம என்னடா இவ்வளோ பேர் வந்துருக்காங்க, வீட்டுக்கு இவ்வளோ சாப்பாடு போடுறாங்களா, தட்டுப்பாடு இல்லாமல் பண்ணிட்டானாடா அப்படின்னு பொறாம வரும் பார்த்தீங்களா. பக்கத்து வீடு அக்கா வீடுல அதே மாதிரி தான் இவங்க. இந்த கொலா சென்ற மாதிரி தான் இவங்களுக்கு பொறாமல். இந்த வயசில் அரசியலுக்கு வந்தது. 2 வருஷத்தில் இவ்வளோ காரியம் பண்ணியிருக்காரு, மக்கள் நில திட்டம் பண்ணியிருக்கிறாரு. இனிமேல் அதாவது விஜய் எங்களுக்கு தோத்தாலும் சந்தோஷம், ஜெயித்தாலும் சந்தோஷம். தோத்தா முதலமைச்சர் ஆவார், இது ஜெயிச்சா முதலமைச்சர் ஆயிடுவார். தோத்தா எதிர்கட்சி தலைவராக வருவார். எதிர்கட்சி தலைவராக வந்தால் இன்னும் எங்களுக்கு அலம்பது தான். ஒன்றும் செய்யலையோ கேட்க விடாமல் போட்டு சட்டசபை நார் அடிச்சிடுவோம். அதே மாதிரி ஜெயிச்சுட்டா அவரால் என்ன பண்ண முடியுமோ, அவர் என்ன வாக்குறுதி கொடுக்குறாரோ அது ஃபுல்லாக மக்களுக்கு செய்வார். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு மாநாடுகள் கூட்டம் இல்லை, மேடையில் 2 பேர் தள்ளி விட்டுட்டாங்க. அதாவது நொண்டி ஸ்டாக்கு முடவன் சாக்குன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி இவங்க பேசுறது நான் சீமான அந்த மாதிரி பண்ணட்டுமா. விஜய் பேசுனா புரியுது. 10 நிமிஷம்னா 10 நிமிஷம், 15 நிமிஷம் அரசு என்ன சொன்னதோ அது விஜய் அதான் கேட்டார். அதில் நான் பேசதான் செய்வேன்னு சொல்லலை. ஒரு அரசாங்கத்துக்கு நம்ம நாளைக்கு அதே மாதிரி அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல. இவர் ஆட்சிக்கு வந்துட்டாருன்னா அவங்க மரியாதை கொடுக்கணும்ல. நான் அன்றைக்கி கரெக்டாக இருந்தேன் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தான் 15 நிமிஷம் அவர் ஒவ்வொரு மீட்டிங்னு எடுத்துக்கிறாரு.
அதிகமாக மக்களுக்கு தொந்தரவு பண்ண கூட அவங்க வேலையை பார்க்கணும், நான் என் வேலையை பார்க்க வந்திருக்கேன்னு அவர் பண்ணுறாரு. இதில் இவங்களுக்கு பொறாமை. இவருக்கு பெண்கள் நிறைய வந்துட்டாங்க, வயசானவங்க வந்துட்டாங்க. ரெண்டாவது கூட்டம் வந்து இவரை பார்க்க வந்ததுன்னாங்க. இதில் ஒரு ஜோக் சொல்கிறாரு, நயன்தாரா, அஜித் குமார் வரேன் நான் சொல்கிறேன். ஏம்மா நான் வந்து என் தலையை வந்து சீமானை வாட்ச் பண்ணுறானோ இல்லையோ, சீமானுடைய ஒவ்வொரு டாக்குக்கும் பதிலடி கொடுப்பேன். விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து அந்த படத்துலையும் சரி இதுவும் நல்லா ஒரு இதுவாக இருக்கும், அதனால நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு சினிமா விட்டுட்டு வந்து ஏன்னா அதில் இருந்திருக்காரு, அதனால இதில் வந்தால் நல்லா இருப்பார் அப்படின்னு ஒரு ஆனா எல்லாருமே ஒரு எதிரியாவே நினைக்கிற மாதிரி. எதிரியெல்லாம் அவரை வந்து யாருமே நினைக்க மாட்டாங்கப்பா. அவர் மேலே அவ்வளோ ஒரு இதுவாக இருந்தாங்க. ஆனா கூட்டம் எல்லாம் வர்றது ரசிகர்கள் கூட்டம் தான், அது ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது, வரும் பாருங்க, ஓட்டாக தான் வரும். ஓட்டு விழுவும் இருக்கு, விஜய்க்கு விழுவும். நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? விஜய்க்கு தான். விஜய்க்கு தான் போடுவீங்க. இப்போ காரணம்னாக்கா 2 காரணம் இருக்குது. ஒன்று வந்து ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணவர் சீமான், அவருடைய சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் சலுகைகள்லாம் கிடைக்கலாம், அது ஒன்று. இன்னொன்று வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணிட்டு போயிருக்காரா விஜய் அப்படின்ற கூட ஒன்று இருக்கலாம். 3வது கட்சியா நம்ம இருக்கோம். இந்த கட்சி காரணம் என்னக்கா, சீமானோட விஜய்க்கு ரசிகர் மன்றம் ஜாஸ்தி. நானே ஒரு தலை ஃபேனு. ஆனால் விஜய் பாராட்டலாம், வராங்க இவ்வளோ மக்கள் கெப்பாசிட்டி காட்டுறாரு, வரவேற்கிறேன். ஆனால் சீமானுக்கு இது ஒரு 2 காரணம் தான் ஒன்று இருக்கலாம். நம்மளை பீட் பண்ண போகிறாரா அப்படின்றது ஒன்று இருக்கலாம், ஒன்று ஆளுங்கட்சி சப்போர்ட்டாக கூட இருக்கலாம் சீமான் பண்ணுறது. அதை தான் கொஞ்சம் வெளிப்படையாக அவரை தாக்குறாரோ அப்படின்னு எங்களுடைய அபிப்பிராயம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்த இதெல்லாம் கிடையாது, மொழி பாகுபாடெலாம் கிடையாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வாழணும், தமிழெல்லாம் கிடையாது. இப்போ ஒரிஜினலாக பார்க்க போனால் இது வரைக்கும் ஆண்டவங்க முதல்வர் எல்லாமே தமிழர் கிடையாது, வெளியூரில் பிறந்தவங்க தான். இப்போ ஏதோ ஒரு பழமை சொல்லுவாங்க, எம்ஜிஆர் ஸ்ரீலங்காவில் பிறந்தாருன்னுவாங்க, அவங்க தெலுங்காருன்னுவாங்க. இது வந்து சும்மா மக்களை ஏமாத்திட்டு இருந்த மொழி பிரச்சனை, அவ்வளோதான். இது வந்து இப்போ ஆளுங்கட்சி கூட சொல்கிறேன்னே, அவங்க வச்சுருக்கிறாங்க கம்பெனி எல்லாருமே ஹிந்திக்காரங்க இருப்பாங்க, அவங்க வச்சுருக்கிற வேலைக்காரங்க தமிழ்காரங்க யாருமே வைக்க மாட்டாங்க. இது மக்களை வந்து திசை திருப்போம், அவ்வளோதான். விஜய் பாராட்டலாம், பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஒரே மாதிரி கட்சி மாறி மாறி வருது. இவர் ஆட்சிக்கு வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும்னு தோணுது. விஜய் வந்தால் நல்லா இருக்கும். நல்லா இருக்கலாம், ஏதாவது புதுசாக செய்யலாம், இளைஞர்களுக்கெல்லாம் ஏதாவது முன்னேற்றம் வரலாம், வந்தால் நல்லாயிருக்கும். பேசுவதே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக தானே பேசின்னு இருக்காங்க. அவர் எந்த ஸ்டாண்ட்லேயும் ஒழுங்காக இல்லை. அவங்க நிற்கிறதுக்கான உரிமை இருக்குது, அவங்க மக்கள் பார்த்து டிசைட் பண்ணுவாங்க. இவர் சொல்கிறதுனாலையோ மற்ற இதனால எல்லாம் ஓட்டு டைவெர்ட் ஆகாது. பட் அவரும் உடனே வந்து குழல் ஒழிப்பான் அது இதுன்னு சொல்கிற ஒழிய, பட் அதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியமாகறதையும் மக்கள் நினச்சி பார்ப்பாங்க. எல்லாத்தையும் பார்த்து தான் ஓட்டு போட போகிறோம். தமிழன் வரணும்னு இல்லை, மக்களுக்கு செய்யக்கூடியவும் வரணும்னு தான் எதிர்பார்க்கணும் ஒழிய, தமிழன் வந்துட்டு மக்களுக்கு செய்யலைன்னா, தமிழ் மக்களுக்கு செய்யலைன்னா அது பெஸ்ட்டாக, அது எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது சொல்லுங்கள். மக்களுக்கு செய்யக்கூடியவன் வரணும், செஞ்சுருக்கிறவனோட செய்கிறவன் வர்றவன் செய்கிறான் அப்படின்னு நம்பி மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா தானே வர முடியும். அந்த இதுங்கள்லாம் இருக்குது. எல்லாமே ஒரு நல்ல ஸ்டாண்டில் யாரும் இல்லை, மாறி மாறி இருக்காங்க. தன்னை ஆதரிப்பார்னு நினச்சிருப்பார் அவர் முதல்ல, பட் அவர் தனியாக போனதுனால அவர் வேறு மாதிரி ஸ்டாண்டு இருக்கார். அப்போல்லாம் பேசியிருந்தார் இவர், இதுக்கு போட்ட சாதாரண ஜனங்களுடைய இதுக்கெல்லாம் போடுற வசதியானவனுக்கு டேக்ஸை குறைக்கிற அதெல்லாம் பேசினார். இப்போ போக அப்படியே ரிவர்ஸ் ஆகிறாரு. இவன் வரான் புதுசாக வர்றதுனால இவன் சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தாரு, இவன் சப்போர்ட் பண்ண தனி கட்சி ஆரம்பித்ததுனால தனக்கு எதிராக ஒரு ஆள் வரும்போது எல்லாமே எதிர்த்து பேசுறது. அவர் வந்து அவருக்கு முதல்ல எதிரியே ஒரு பயங்கரமாக இதுவார், கலைஞர் குடும்பத்தெல்லாம் தாக்கி தான் பேசுவார். அவர் வந்து எப்பயும் அவங்களாம் வாழ்த்து பேசுனதெல்லாம் கிடையாது, பேனா வைக்கிறதுக்கு உடைப்பான் படைப்பான்லாம் பயங்கரமாக பேசியிருந்தார். அவர் சில ஃப்ளோவில் பேசுகிறாரு, ஜனங்க ரசிக்கிறாங்கன்னு அதுக்கு ஒரு கூட்டம் வருதுன்னு அது பாட்டும் போயின்னு இருக்கு. அட்டென்ஷன் கொடுப்பாங்கன்றதெல்லாம் ஓட்டாக வரும்னு சொல்ல முடியாது. மக்கள் வேல்யூ பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ணி தான் ஓட்டு போடுவாங்க. யாராக இருந்தாலும் ஜட்ஜ் பண்ணுவாங்க. சினிமாவை வச்சே நம்பியும் ஓட்டு போட்ட மாட்டாங்க. யார் செய்ய போகிறான் எல்லான்றதை வேல்யூ பண்ணுவாங்க. பட் ஒரு ஸ்ப்ளிட் ஆகும், நிறைய பேர் நிற்கும்போது ஸ்ப்ளிட் ஆகும். அதை இவங்க நினைக்கிறாங்க இப்படி சேர்ந்து நின்னா இது பண்ணிடலாம். சேர்ந்து நிற்கும் போது இவங்க கொள்கைக்கு அவங்க கொள்கைக்குள்ள முரண்பாடை பார்த்துட்டு 10 பேர் போயிடுவான்ல. ரீசெண்டாக அவரை விட அவருக்கு வந்து கூட்டம் அதிகமாக வருது. ரெண்டாவது வந்து இப்போ 2 மாநாடு நடத்தியிருக்கிறாரு. ஏற்கனவே வந்து அது ஓட்டா விழுமாங்கிறது கன்வெர்ட் ஆகுமாங்கிறது தெரியல விஜய்க்கு. ஆனால் பூரா ரசிகர் கூட்டம் மாதிரி தான் தெரியுது. அவர் அரசியலுக்கு வந்தது ஒரு
இதுதான் ஆக்ஷன் மாதிரி தான் அது. அவர் அரசியலுக்கு வராமல் நடிச்சுக்கிட்டே இருந்தாலே நல்லா தான் இருந்திருக்கும் விஜய். ஆனால் இப்போ அரசியலுக்கு வந்தால் அதுவும் சாக்கடை. இவர் சாக்கடைக்கு தான் போகணும், வேறு வழியே இல்லை. அரசியலுங்கிறது சாக்கடை. எது எப்போ சாக்கடையில் விழுந்தாலும் எந்திரிக்கணும், நல்ல தண்ணியில் விழுந்தாலும் எந்திரிக்கணும். இதுதான் கான்செப்ட், வேறு ஒன்று கிடையாது. போகாமல் எப்படின்னா இப்போ அவங்களுக்கு கூட்டம் அதிகமாக வருதுங்கிறாக்க அவங்க வந்து ஸ்பீச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. திமுக விமர்சனம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காரு அவர். சீமான் எப்போவுமே விமர்சனம் பண்ணுறாரு, சீமான் விமர்சனம் பண்ணுறாரு. அதே மாதிரி விஜய் டிஎம்கே விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏடிஎம்கே தான் யாருமே பேசுகிறது கிடையாது, 2 பேருமே பேசுகிறது கிடையாது. டிஎம்கே அவங்க 2 பேருமே இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னதான் சீமான் வந்து விமர்சனம் பண்ணாலுமே விஜய் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்லை. அது வந்து டிஎம்கே அந்த அது பக்கம் தான் குறிக்கோளா இருக்காரு விமர்சனம் பண்றாரு. கண்டுக்கிறதுனா அவங்க 2 பேரும் ஒரே சினி ஃபீல்டில் இருக்கிறனால அந்த மாதிரி இருக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த சினி ஃபீல்டில் இருக்கிறனால 2 நம்ம நட்பாக இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் வந்து எப்படின்னா அரசியலுக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தர் வந்து எடுத்து பேசுறது வேணும். அது அரசியல் வரும்போது கண்டிப்பாக அதை பேசி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இவங்கள பேசி அவங்க வரணும், அவங்கள பேசி இவங்கள வரணும். இதுதான் கான்செப்ட். அவங்களுடைய இதே அதுதானே. ஒருத்தர் திட்டி தான் ஒருத்தர் மேலே வரணுங்கிற அப்படிங்கிறது தான் அது அரசியல். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது.